அண்மை காலத்தில் சில இடமாற்றங்கள் தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் இடமாற்றங்கள் தொடர்பாகவும் இன்னும் சில விடயங்கள் சம்பந்தமாகவும் ஊடகவியலாளர்கள் சில கருத்துக்களை கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நிலாந்தன் அவர்கள் தன்னுடைய ஒரு பத்திரிகை ஆளுமையை பயன்படுத்தி இந்த விடயத்தை கொண்டு வந்த போது அந்த விடயம் தொடர்பாக அவருடைய கருத்துக்கள்ல முரண்பாடுகள் இருந்தால் அல்லது ஏற்புடைய தன்மை குறிப்பிட்ட அந்த அதிகாரிக்கு இருந்திருந்தால் அவரது கருத்தை கருத்தினூடாக எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் ஜனநாயக ஊடக சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அண்மை காலத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் நடந்து கொண்ட ஒரு விடயம் சற்று எங்களுக்கு நல்லாட்சி பற்றிய விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் பத்திரிகையில் ஒரு ஊடகம் ஒன்றில் அவர் அண்மையில் நடைபெற்ற சில இடமாற்றங்களை பற்றிய ஒரு விமர்சனத்தை அவர் தெரிவித்திருந்தார். அந்த விமர்சனத்தை தெரிவித்ததற்காக அந்த அரசாங்க அதிபர் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் உடனடியாக போலீசாரிடம் அதனை புகார் செய்து அதனை முறைப்பாட்டாக பதிவு செய்து அந்த ஊடகவியலாளர் நிலாந்தன் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அவரை ஒரு வித்தியாசமான பாணியில் விசாரணைகளை மேற்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலைமை காணப்படுகின்றது. ஆயின் இன்றைய ஊடக சுதந்திரம், தகவல் அறிகின்ற சுதந்திரம் பற்றியெல்லாம் சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு சம்பந்தப்பட்ட அந்த நிலாந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் ஒரு வகையில் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார் என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான விடயங்களை செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்படுகின்றது. என்னவென்றால், அதாவது கடந்த கால ஆட்சியின் ஆரவாரங்கள் அல்லது அந்த ஆட்சியில் அமுங்கி கிடந்த சில விடயங்கள் திடீரென்ற படிப்படியாக வெளியில் தெரிகின்றனவோ என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை அரசாங்க அதிபர் அவர்கள் மட்டக்களப்பில் இப்படி ஒரு செய்கின்ற அந்த செயற்பாடு கடந்த கால ஆட்சிக்கு அது பொருத்தமாக சில வழிகளில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நல்லாட்சி பற்றி கதைக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு செயல்பாட்டினை செய்தமை எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருந்திருந்தால் அல்லது அவருக்கு உண்மைக்கு புறம்பான ஒரு விடயமாக இருந்திருந்தால் அவர் உடனடியாக அந்த பத்திரிகையின் ஊடாக இப்படியான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்பதை மாற்று அறிக்கை மூலமாக பத்திரிகை ஊடாக அதனை விமர்சித்திருக்கலாம் அல்லது மாற்று கருத்தினை வெளியிட்டிருக்கலாம். அதனை விடுத்து இதனை ஒரு அடக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு காவல் நிலையத்திற்கு அவரை கொண்டு வந்து அதனை முறைப்பாடு செய்து பதிவு செய்யக்கூடிய விதத்தில் செய்திருக்கின்ற ஒரு தன்மையானது மட்டக்களப்பு அரசாங்க அதிபரின் செயல்பாடுகளை நாங்கள் ஒரு வித்தியாசமான பாணியில் அல்லது ஒரு நல்லாட்சிக்கு உரியதாக அமைந்திருக்கின்றதா என்ற வகையில் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய இந்த செயற்பாடுகள் பற்றி மக்கள் மத்தியில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு உயர் அதிகாரிகள் சகல பிரதேச செயலாளர்களையும் ஒன்றாக இணைத்து ஒற்றுமைப்படுத்தி அவர்களை கூட்டாக இணைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பாணியில் நடாத்துவராக இருந்தால் சக ஊழியர்கள் மத்தியில் நம்பிக்கையும் ஒரு விதமான ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளை உருவாக்குவதோ அல்லது அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடான கருத்துக்களை தூவுவதோ அல்லது பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை கையாளுகின்ற விதங்கள் பிரதேச செயலாளர்களிடம் தவறுகள் இருக்குமாக இருந்தால் அல்லது தவறான செயற்பாடுகள் இருந்திருந்தால் அதனை கையாளுகின்ற ஒரு உத்திகள் உபாயங்கள் நிர்வாகத்தில் இருக்கின்றன. ஆனால் அதனை விடுத்து அவர்களை ஒரு விதத்தில் சில அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக பந்தாடுகின்ற ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் நாங்கள் இப்படியான செயற்பாடுகளை நல்லாட்சிக்கு விரோதமாக அரசியல்வாதிகள் நடந்து கொண்டாலும் சரி, நிர்வாக இயந்திரத்தை இயக்குகின்ற அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் மற்றும் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நல்லாட்சிக்கு முரண்பாடான செயற்பாடுகளை நாங்கள் பலமாக எதிர்க்கின்றோம் என்பதோடு கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற அந்த சம்பவங்கள், கடந்த கால ஆட்சியில் தெரியும் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள், நாட்டை விட்டு ஓடினார்கள், இங்கு இருக்க முடியாத ஒரு பயங்கர சூழ்நிலை ஒன்று தலைவிரித்தாடியது. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற்று இன்று ஊடகவியலாளர்கள் நாடு கடந்து சென்றவர்கள் கூட நாட்டுக்குள் வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த வேளையில் இப்படியான ஒரு விசாரணைகள் அல்லது மிரட்டல்கள்
அல்லது சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள் ஊடக தர்மத்தை, ஊடகவியலாளர்களின் எழுத்து சுதந்திரத்தை, கருத்து வெளியீட்டு சுதந்திரத்தை முழு அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படும். இந்த விடயத்தில் முற்போக்காக சிந்திக்கின்ற ஊடகவியலாளர்கள், அது சகோதர மொழி ஊடகவியலாளர்களாக இருந்தால் என்ன, தமிழ் மொழி ஊடகவியலாளர்கள், சிங்கள மொழி ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆங்கில மொழி ஊடகவியலாளர்கள் போன்றவர்கள் முற்போக்கு ரீதியாக சிந்திக்கின்றவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக என்னிடம் பல கேள்விகளை கூட கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிலைப்பாடுகள் சரியா என்றும் கேட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் இப்படியான நிலைப்பாடு இருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற நீங்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நீங்கள் எல்லாம் மௌனிகளாக இருக்க முடியுமா என்ற கேள்விகளை கூட எங்களிடம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய இந்த விடயத்தில் எங்களுடைய மௌனங்களை நாங்கள் கலைத்து மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடகவியலாளர்களை முறைப்பாடு செய்து விசாரணை செய்து அல்லது அவர்களை ஒரு வகையில் மிரட்டுகின்ற அந்த பாணியில் செயல்படுகின்ற அந்த செயற்பாடுகளை விடுத்து தனது கருத்திற்கு தனது செயல்பாட்டிற்கு முரணான கருத்துக்கள் இருந்தால் பத்திரிகை ஊடகத்தினூடாக தன்னுடைய மாற்று கருத்துக்களை வெளியிட்டு அதன் மூலமாக அவர் தன்னுடைய பாதிப்பை அல்லது தனக்கு எதிரான கருத்தை எதிர்கொள்ள வேண்டும். கருத்தினால் எதிர்கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் ஜனநாயகத்தில் இருக்கின்றது ஒழிய கருத்தினை கருவியினால் எதிர்கொள்ளுகின்ற கலாச்சாரம் கடந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் மீளக்கூடாது என்பதில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஏனைய கூட நல்லாட்சிக்கு இடையூறாக ஏற்படக்கூடிய ஊடக சுதந்திரத்தினை அடக்குகின்ற அல்லது மிரட்டுகின்ற அல்லது பணியச் செய்கின்ற அந்த செயற்பாடுகளுக்கு தங்களுடைய ஆளுமை மிக்க குரல்களை தருவார்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதனை முளையில் இப்படியான அச்சுறுத்தல்களை மிரட்டல்களை நாங்கள் கிள்ளி எறியாது விட்டால் இது விஸ்வரூபம் எடுத்து மீண்டும் ஒரு காட்டாட்சி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு விடயம் என்னவென்றால் ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் இருக்கின்றது மற்றும் பிரதமரை பற்றிய விமர்சனம் இருக்கின்றது, அமைச்சர்களை பற்றிய விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எந்த ஒரு ஊடகவியலாளர்களையும் ஒரு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாகவோ விசாரித்ததாகவோ நீதிமன்றத்தில் நிறுத்தியதாகவோ எனக்கு தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பில் நடந்திருக்கின்றது. நிலாந்தன் ஊடகவியலாளர் அவர்கள் அரசாங்க அதிபரினால் முறைப்பாடு செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் அவர் விசாரிக்கப்பட்ட ஒரு செய்தியை கேட்டவுடன் சற்று நாங்கள் நிதானமாக சிந்திக்கின்ற போது மீண்டும் இப்படியான ஒரு அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், மிரட்டல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கட்டமைக்கப்படுகின்றனவா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியாது. அரசியல்வாதிகள் ஒரு சிலரை தனது கைகளுக்குள் கையகப்படுத்திக் கொண்டு செயற்படுகின்ற அந்த தன்மைகளை கூடிய வரைக்கும் நிர்வாக இயந்திரத்தை இயக்குகின்ற தலைவர்கள் கைவிட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயகத்தோடு கூடிய ஒரு கருத்தினை நான் இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த விடயத்தில் நான் எங்களுடைய பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் அந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு உருப்படியான ஒரு கருத்தாடலாக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த கருத்தாடல் விடயத்தில் கவனம் செலுத்துகின்ற, எந்த விதத்திலும் சோரம் போகாமல் அல்லது விலை போகாமல் செயற்படக்கூடிய ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர்களை, நடுநிலையாக செயற்படுகின்ற பத்திரிகையாளர்களை, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற அடிப்படையில் மாற்று கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர்களை, செயற்பாட்டாளர்களை, மக்கள் பக்கமாக நின்று செயற்படக்கூடியவர்களை, அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்களை அதிகார வர்க்கத்தினை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அல்லாமல் அதிகார வர்க்கத்தை விமர்சிக்கக்கூடிய விதத்தில் செயற்பட்ட பத்திரிகையாளர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், காலம் சென்ற பத்திரிகையாளர் ஒரு சர்வதேச ரீதியாகவும் கீர்த்தி பெற்ற லசந்த விக்ரமதுங்க போன்றவர்கள் அதிகார வர்க்கத்தின் குறைபாடுகளை, பிழைகளை சுட்டிக்காட்டி அவ்வப்போது அவர் தன்னுடைய பத்திரிகை தர்மத்தை பாதுகாத்திருந்தார். இப்படிப்பட்டவர்கள் சிவராம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் பத்திரிகை சுதந்திர பிரகித் எக்னலிகோட்டா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், அதனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை கூட அவர்கள் துச்சமாக நினைத்து அதனை இழந்திருக்கின்றார்கள். இப்படியாக இருந்தால் மீண்டும்
பத்திரிகைகளை ஒடுக்குகின்ற, பத்திரிகைகளை பயமுறுத்துகின்ற, பத்திரிகைகளை மிரட்டுகின்ற கலாசாரத்தினை அரசியல்வாதிகளும் சரி, நிர்வாகிகளும் சரி கைவிட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற அரசாங்க அதிபரின் இப்படியான செயற்பாடுகள் இனியும் தொடர்கதையாக இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டோம் என்ற கருத்தினையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, அதனால் உளவியல் ரீதியாக அவஸ்தைப்படுகின்ற, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட, பத்திரிகை சுதந்திரத்தை கையாள முடியாத நிலையில் கைகளை முடக்கிவிட்டார்களோ என்று எண்ணுகின்ற நிலாந்தன் போன்றவர்களுக்கு சார்பாக எங்களது குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்பதை